நீங்க வந்தாலே வெடிகுண்டே நடக்கிற கதையெல்லாம் சுத்துருண்டே உங்க கதையெல்லாம் தேனாண்டே ஜாமில்ல நாங்களே டெப்போண்டே நாங்க இறங்கி வந்த ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கோகே கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அந்த பேபி இன் எல்லோவோட ஆக்ட் 3 தான் ப்ளே பண்ண போறோம். இந்த ஆக்ட் 3 வந்து ரொம்ப பெருசுன்றதுனால பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு பிரிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம போட்டிருக்கிறது பார்ட் 1. சரி, ஓகே மக்களே, எல்லாரும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரெஸ் ஹியர் டு ஸ்டார்ட்னு கேட்குது. ஓகே, ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஆக்ட் 3 கீழே வந்து என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டுன்னு கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேட்டை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த கேட்டு தான் நமக்கு எப்படி ஆக்ட் 2ல நமக்கு வந்து ரேபிட் கைடன்ஷிப் பண்ணிச்சோ அந்த மாதிரி இந்த தடவை கேட் கைடன்ஷிப் பண்ணுது. ஓகே, லிஃப்டில் எப்பவும் போல தான் சொல்லிட்டு இருக்காங்க, எங்கள் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் புதிய கேர் டேக்கரு அப்படின்னு. சரி, ஓகே, ஒரு வேலையை பேசி முடிங்கடா. எவ்வளோ நேரம்? ஓகே, ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டாங்க. லிஃப்ட்டும் திறந்துருச்சு. ஓகே, லிஃப்டெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அந்த பிளாக் கேட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பிளாக் கேட் எங்கே இருக்கு? அது நிற்குது பிளாக் கேட்டு. என்னடா உள்ளே போகும்போது அட்மாஸ்பியர் மாறுது. உள்ள சம்பவம் இருக்கா? ஆஹா, என்னன்னு தெரியலையே. ஸ்டார்டிங்கே சம்பவமா நமக்கு? பிளாக் கேட் நம்மளை மேலே கூப்பிடுது. சரி, ஓகே, நம்ம மேலே போவோம். பிளாக் கேட்டே ஒழுங்கா கரெக்டான வழியில கூட்டின்னு போடா, தப்பான வழியில கூட்டின்னு போய் விட்டுற போற. எங்கடா பிளாக் கேட்டை காணும்? ஒரு இந்த ரூம்ல இருக்கா? இந்த ரூம்ல இருக்கா? இது என்னது? ஐயோ, நம்ம வெளிச்சம்லாம் வருது. என்னன்னு தெரியல. மேல இருந்து நம்ம கீழே விழுந்திருக்கு. என்னது இது? அது போனுன்னு நினைக்கிறேன். அப்பனா பிளாக் கேட் இந்த ரூம்ல தான் இருக்கும். இங்க என்னடா புதுசா லேடர்லாம் இருக்கு? இதெல்லாம் நான் இதுவரை பார்த்ததே இல்லை. சரி, ஓகே, மேலே ஏறி போவோம். ஓகே, பிளாக் கேட் இங்கே தான் இருக்கு மக்களே. ஒரு வேளை நம்ம கேட்டை பார்த்துட்டோம். பிளாக் கேட்டு என்னடா அப்படி பார்த்துன்னு இருக்கு அந்த ஃபோட்டோவை? ஏய், என்னடா ஃபோட்டோ உள்ள பூந்துட்ட? டேய், இப்போ நம்மளும் அந்த ஃபோட்டோ உள்ள தான் போகணுமா? பிளாக் கேட்டு, ஓஹோ, புரிஞ்சு போச்சு. நம்ம போகலனால அதுவே நம்மளை உள்ளே இழுத்துரும். டேய், நீ தான் எங்களை இந்த வேலையை பண்ணியா? ஓகே, நம்ம இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்னடா இது? ஒரு நட்சத்திரமாக இருக்குது. சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா? பிளாக் கேட் அங்கே தான் உட்காந்துருக்கு. சரி, சீக்கிரம் பிளாக் கேட்டுக்கிட்ட போவோம். பிளாக் கேட்டு, என்னடா மறைஞ்சிட்ட? டேய் பிளாக் கேட்டு, இன்னும் பின்னாடி வந்த வழியும் காணும். ஆஹா, மறுபடியும் அட்மாஸ்பியர் மாறுது. என்னடா கண்ணை மூடிட்ட? ஓகே, லோடிங்னா அப்போ இதுதான் இன்ட்ரோன்னு நினைக்கிறேன். இப்போ க்யூரியாசிட்டின்னு ஒன்று வருது. ஓகே, அதை ப்ரெஸ் ஹியர் டு ஸ்டார்ட் கொடுத்துருவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. க்யூரியாசிட்டினா என்னன்னு தெரியலையே. ஓகே, பிளாக் கேட்டை எங்கே தான் உட்காந்து இருக்கியா? எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கு. ஓகே, என்ன இடம்னு இது ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண சொல்ல, ஃபஸ்ட்டு பிளாக் கேட் கிட்ட போக சொல்லியிருக்காங்க. ஓகே, டே பிளாக் கேட்டே, அது உள்ள என்னடா பண்ணிகிட்ருக்க? நீ எங்கே இருக்க? என்னால் எப்போ அவ்வளோ வர முடியும்? ஓகே, இங்கே ஏதோ ஒரு புக்கு வைக்கணும்னு சொல்கிறாங்க. மேபி அதை வச்சா திறக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மெக்கானிசம் அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ புக்கை தேடுவோம். ஓகே, இங்கே எதுவும் இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. ஓகே, இங்கேயும் எதுவும் இல்லை. சரி, பின்னாடி வழியாக பார்ப்போம். ஓகே மக்களே, இங்கே ஒரு புக் இருக்குது. இல்லைனா நம்பர் 4ன்னு ஏஜ் இருக்குது. ஓகே, நம்பர் வைஸ் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 இது 2 3 4. அப்போனா இந்த இடத்துல 5 வரும். ஓகே, 1 2 இந்த இடத்துல 3 வரும். அப்போ மேலே தான். இப்போ இந்த புக்கு நமக்கு தேவைப்படாதா? சரி, ஓகே, இந்த இடத்துல தான் 5 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வச்சுருவோம். எஸ் மக்களே, நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். நம்பர் வைஸ் தான் வருது. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவைன்னா 2ம் 3ம் தேவை. ஓகே, இங்கே எதுவும் இல்லை. ஓகே, இங்கே 3 இருக்குது மக்களே. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம செட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, 3 கீழே. ஓகே, 3 கீழே செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னும் 2 மட்டும் வேணும் மக்களே. ஓகே, 2 புக் இங்கே தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போவோம். ஓகே, சீக்கிரம் எடுத்துகிட்டு போடா. அந்த பக்கம் வேறு என்ன இருக்குதுன்னு தெரில. ஓகே, செட் பண்ணியாச்சு.
ஓகே, நம்ம நினச்ச மாதிரி தான் மக்களே அது திறக்குது. ஓகே, இது என்ன இடம்? ஓகே, இங்கே இது ஒரே ஃபர்னாக்ஸ் இருக்க இடம்னு போல். ஓகே, அந்த பக்கம் தான் ஏதோ வழி போகுது. அந்த பக்கம் ஏதோ லிவர் மாதிரி ஒன்று இருக்குது. மேபி எனக்கு ஒரு ஐடியா வருது. இந்த கோல் எடுத்து அந்த லிவரை கரெக்டாக அடித்தோம்னா இந்த கதவு திறந்துரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்னடா போட முடியல. ஓ, கோல் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், கோல் எடுத்து ஃபர்னான்ஸில் தானே போடுவாங்க. ஃபர்னான்ஸில் போட்டு பார்ப்போம். ஓகே, இன்னொரு கோலை போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இது ஹீட் ஆகுது. இப்போ இந்த வால்வை திறந்து பார்ப்போம். என்னடா ஒன்றுமே வரல. ஓகே மக்களே, எனக்கு இப்போ இந்த மெக்கானிசம் புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை உண்டாக்கிட்டு அந்த வால்வை திறந்தோம்னா அங்கே இருக்கிற அந்த குட்டி கேட்டு எனக்கு தெரிஞ்சு திறக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த தடவை நம்ம 3 போட்டு பார்ப்போம். போன தடவை நம்ம 2 போட்டோம், இந்த தடவை 3 போட்டு பார்ப்போம். ஓகே, இன்னும் ஒன்று தான். எஸ், பயங்கர ப்ரெஷர் ஆகிடுச்சு. இப்போ திறந்தோம்னா அது கரெக்டாக திறந்துரும்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ் மக்களே, நம்ம கெஸ் பண்ண மாதிரியே தான் திறந்துருச்சு. ஓகே, இதுக்குள்ளே கோச் பண்ணி போவோம். ஓகே, இது என்ன இடம் தெரியலையே. அங்கங்கே பச்சை கலரில் லைட்லாம் எரியுது. ஓகே, இப்படிக்கா தான் வழி இருக்குது. இந்த பிளாக் கேட் எங்கே போச்சு? அதை போகுது பிளாக் கேட்டு. ஓகே, இந்த வழியாக போல், இன்னொரு லெஃப்ட் அந்த வழியாக தான் போச்சு. இந்த வழியாக தான் மக்களே போச்சு. ஓகே, நம்ம இந்த வழியாக போய் பார்ப்போம். ஐயோயோ, என்னடா இடம் சரியுது. டே இருங்கடா வேலை வந்துடுறேன். நல்ல வேலை மக்களே, கொஞ்சம் விட்டுருந்தா இந்த கல் நம்ம மேலே ஊழ்ந்து நம்ம மண்டையை போட்டிருப்போம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சரி, ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம அதுலேருந்து எப்படியே தப்பிச்சிட்டோம். சரி, ஓகே, இங்கே இருக்க ரூம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த டோரை திறந்து விட்டுருவோம். அப்போ தான் நம்மளால போயிட்டு வர முடியும். சரி, ஓகே, அந்த லாஸ்ட் ரூமில் தான் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு அங்கே போய் என்னன்னு பார்ப்போம். என்னடா இது, வேறு அடைச்சிட்டு இருக்கு போல் மூடுறதுக்கு. இந்த ஆடு வேற. ஓகே, நம்ம மக்களே நம்ம திறந்தாச்சு. ஓகே, பிளாக் கேட் இங்கே தான் இருக்கு மக்களே. என்னடா பண்ணுற? யார்ரா அது? ரோபோட் மாதிரி இருக்கு. ரிக்குவயர்மெண்ட் பேட்டரின்னு கேட்டிருக்கு. ஓகே, பேட்டரி செட் பண்ணும் போல இந்த ரோபோட்டுக்கு. ஓகே, இந்த ரோபோட் வேற நமக்கு ஹெல்ப் பண்ணுமா இல்லை இந்த குட்டி பிசாசுக்கு ஹெல்ப் பண்ணுமானே தெரியல. சரி, ஓகே, நம்ம போன சொல்லியிருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. அப்போனா அது நல்ல ரோபோட்டாக தான் இருக்கும். சரி, ஓகே, இந்த ரூமில் இது ஏதோ இங்கு போல. ஓகே, இங்கே இல்லை. ஓகே, இது பார்ப்போம். ஓகே மக்களே, இங்கே தான் மக்களே இருக்குது பேட்டரி. இதை எடுத்து போய் இந்த ரோபோட்டுக்கு செட் பண்ணுவோம். ஓகே, சீக்கிரம் போய் செட் பண்ணணும். நமக்கு ஒன்றும் நிறைய வேலை இருக்குது, இந்த இடத்த விட்டு தப்பிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, செட் பண்ணியாச்சு. ஒருவேளை இந்த ரோபோட் முழிச்சுக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ரோபோட்டை நம்மளை ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க போய் ரிப்பேர் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு மேலே தான் அந்த மிஷினை பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். போய் பார்ப்போம். ஓகே, ஓகே, இந்த ரோபோட்டு பேருக்கு என்ன? இந்த ரோபோட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம்? சரி, ஓகே. ஓகே மக்களே, நியூட் இஸ் கனெக்டிங். அப்படின்னா இந்த ரோபோட் பேர் நியூட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே கூப்பிடுவோம். நியூட்டுன்ற பேரே நல்லா தான் இருக்கு. ஓகே, நம்ம சார்ஜ் பண்ணோன்னா ஏதோ ஒரு கேம் விளாடணும் போல. ஓகே, இது ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஓகே, கரெக்டாக பண்ணியாச்சு. ஓகே, இதை கரெக்டாக பண்ணியாச்சு. 1 கிரீன் வந்துச்சு மக்களே, இன்னும் 2 கிரீன் வரணும். ஓகே, கொஞ்சம் டஃப்பாக இருக்கு மக்களே. இந்த கிரீன் கலர் வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கு டேப் பண்ணுறதுக்கு. ஓகே, 1. ஓகே, டேப் பண்ணு கரெக்டாக பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று தான். ஓகே, பண்ணியாச்சு. அவ்வளோதான் மக்களே, 2 கிரீன் வந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு கிரீன் தான். 1. ஃபஸ்ட்டு நம்ம குட்டியாக இருக்கிறதெல்லாம் பண்ணிவிடுவோம். ஓகே, கரெக்டாக பண்ணுவோம். ஐயோ, சாரிப்பா நியூட்டு, எனக்கு இந்த கேம் அவ்வளோவா விளையாட தெரில. இருந்தாலும் நான் உன்னை கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணுவேன். உனக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறது மட்டும் பாரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவ்வளோதான், இன்னும் ஒன்று தான். நீ சரியாக போகிற. இன்னும் ஒன்று இருக்கா? பரவாயில்ல, உன்னை நான் குணப்படுத்திடுறேன். ஓகே, ஐயோ, மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோமே. ஓகே, 1. ஓகே, பண்ணியாச்சு. இது கொஞ்சம் ஈஸி தான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே, இதுதான் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்காது. ஓகே, இன்னும் ஒன்று தான். அவ்வளோதான் மக்களே, சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நியூ டேஞ்சுக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, நியூ டேஞ்சுக்கிட்டான். ஓகே, ஹாய்லாம் சொல்கிறான். ஹாய்டா டேய்.
என்னடா பண்ற? வாயில இருந்து என்னமோ வருது. என்ன பண்ணியிருக்கான்? ஏதோ இங்கு இவனுக்கு செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கு நம்ம கீழே பார்த்த மாதிரி தான் ஒரு ஞாபகம், அந்த பேட்டரி எடுத்த ரூம்ல. ஆமா மக்களே, இங்கு அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்கதான் இருக்கு. இதை எடுத்து போவோம். ஓகே, இங்கெல்லாம் ஆனா ரோபோட்டுக்கு எதுக்கு? ஒருவேளை அது நம்ம கிட்ட பேசுறதுக்கு இப்படிதான் பேசும் போல. எதனா வரைஞ்சுதான் நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இங்க கொடுத்துருவோம். ஓகே, என்ன வரைஞ்சிருக்கு? ஓ, ஹார்ட் சிம்பிள் வரைஞ்சிருக்கியா? அப்பனா நீ நம்பாளு. என்னாச்சு? ஓ, இவனுக்கு கால் இல்லை போல. ஓகே, கால் நம்ம தான் இவனுக்கு செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். காலை எப்படி செட் பண்றது? ஒரு நிமிஷம் இருங்க. இது இது எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஒரு நிமிஷம் இருடா. ஓகே, இந்த ரூம் விட்டுருங்க. இதை நான் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேனே. இப்பதான் எங்க பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓ, இதுதானா அது? அப்ப இந்த இடத்துல நியூட்டை செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த இடத்துல நியூட்டை செட் பண்ணி பார்ப்போம். ஓகே மக்களே, நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இந்த டோர் திறந்துச்சு. சரி, ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரூமை திறந்து பார்ப்போம். ஓ, இந்த இடத்துல தான் நம்ம நியூட்டுக்கு காலை செட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். ஓ, சூப்பர். இப்போ நம்ம நியூட் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல செட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நியூட்டே வாடா, உனக்கு கால் செட் பண்ணிடலாம். ஓகே, நியூட்டை எடுத்தாச்சு, வாங்க போ. ஆமா, இந்த டோர் ஏன் மூடிச்சு? ஓ, இவன் இங்கேயே இருந்தாதான் இந்த டோர் திறந்தே இருக்குமா? அப்படி இல்லைன்னா இவன் எடுத்தா மூடிடுமா? அப்புறம் எப்படிடா நான் இவனுக்கு காலை செட் பண்ணுவேன்? டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சரி, ஓகே, இந்த ரூம்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரூம்ல எல்லாம் யூஸ்லெஸ் பொருட்களா இருக்கு. உள்ள போய் பார்ப்போம் வேற எதுனா இருக்கான்னு. வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த டோர் லாக்ல இருக்கு. ஓகே, இதுதான் கடைசி ரூம்னு நினைக்கிறேன். ஓகே, என்னடா இது? ஓ, இதுதானா அது? ஓகே மக்களே, இது நமக்கு எப்படியோ கிடைச்சிருச்சு. இதுதான் டோர் க்ளோசர் ஸ்டாப்பு. ஓகே, இதை நம்ம போட்டோம்னா டோர் க்ளோஸ் ஆகும் நின்றுடும். ஓகே, நியூட்டை நான் போய் இதை செட் பண்ணிட்டு வரேன். ஓகே, செட் பண்ணிடலாம். இப்போ எந்த இடத்துல செட் பண்ணோம்? ஆமா, இதை நம்ம எந்த இடத்துல செட் பண்ணோம்? இந்த இடத்துலயா? இந்த இடத்துல இல்லை, அப்போ டோர் கிட்ட தான். ஓகே, இதை எடுத்துக்கிட்டு நம்ம டோர் கிட்ட போவோம். என்னடா செட் பண்ண முடியல? ஓ, டோர் திறந்துருந்தா தான் செட் பண்ண முடியும் போல. சரி, ஓகே, நியூட்டே கொஞ்சம் போய் இதில் செட் ஆகிக்கோடா. உனக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் உனக்கு காலை செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ டோர் தந்துச்சு. இப்போ போய் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நியூட்டை வாடா, உனக்கு காலை செட் பண்ணிடலாம். ஓகே, நியூட்டை எடுத்துட்டு போய் இந்த இடத்துல மாட்டணும். மாட்டியாச்சு, அவ்வளோதான். என்னடா அது மிஸ்ஸிங்னு சொல்றீங்க? ஓ, காலை கூட நம்ம தான். ஆமா, இது என்ன வழி? காலை கூட நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும் போல. அது எங்க இருக்குன்னு தெரியலையே. ஓ, இதுதான் அந்த காலா? ஓகே மக்களே, இதுவும் நமக்கு இங்கே கிடைச்சிச்சு. நல்ல வேலை, இந்த இடத்த மட்டும் நம்ம பார்க்காம இருந்திருந்தோம். அப்புறம் காலை இந்த இடம் ஃபுல்லா நம்ம தேடிட்டு தான் இருந்திருக்கோம். சரி, ஓகே, காலை எப்படியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்துட்டு போய் நம்ம மியூட்டுக்கு செட் பண்ணிடுவோம். ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, இதை போய் அங்க வைக்கணும்னு நினைக்கிறேன். வச்சாச்சு. இப்போ அந்த லிவரை பிடிச்சி இழுத்தோம்னா செட் ஆயிடும். அவ்வளோதான், எப்படியும் நம்ம செட் பண்ணிட்டோம் மியூட்டுக்கு காலை. பாருங்க, ஜாலியா பறந்துன்னு இருக்கான். டே இரா எங்கடா போற? டேய் எங்கடா போனேன்? ஐயோ, என்னால வர முடியல. எங்க போனேன்னு வேற தெரியலையே. சரி, ஓகே, நம்ம வெளியில போவோம். அவன் என்னடா நடக்குதுங்க? நிழல் நடுக்கலாம் வருது. டேய் நியூட்டே, என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றன்னு தெரியலையே மக்களே. அந்த நியூட்டு, டேய் இதுக்குள்ள என்னடா பண்ற? நியூட்டே, வெளியில வாடா. இந்த லிஃப்ட் ஒர்க் ஆகாதுடா. நியூட்டே, இது உள்ள இருக்குது வேஸ்ட். இந்த லிஃப்ட் ஒர்க் ஆகாது. என்னடா ஏதோ வெளில எடுத்துட்டு வர? ஓ, நீ இதை சரி பண்ண போறியா? உனக்கு விரைஞ்சு வேணுமா? இரு, நான் எடுத்துட்டு வந்து தரேன். அப்படியே எப்படிடா தரது? டோரை தரடா. தரேன். சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் போய் விரைஞ்சு. இதோ இது ஸ்க்ரூ டிரைவர். ஓகே, இங்க இருக்கு விரைஞ்சு. அவனுக்கு அப்படியே இந்த ஓட்ட வழியா கொடுப்போம். ஓகே, வாங்கிக்கிட்டான். எங்கடா மேல போயிட்ட? ஓ, சரி பண்ண போயிட்டியா? ஓகே, என்னடா மேல இருந்து நெட்டு போல்டு எல்லாம் கீழே போகுது. நீ சரி பண்றியா இல்ல உடைக்கிறியாடா? டேய் நியூட்டே, சீக்கிரம் வாடா. அவன் வந்துட்டான். இப்ப என்ன என்னத்தை காமிக்கிறான்? ஓ, ஆயில் வேணுமா உனக்கு?
இரு ஆயில் எடுத்துட்டு வரேன். ஓகே இங்கதான் இருக்கு ஆயில். இதை எடுத்துட்டு போய் நியூட்டு கிட்ட கொடுப்போம். ஓகே நியூட்டன் என்னடா இதை எடுத்துட்டு போய் லிஃப்ட்டுக்கு போடு. டேய் 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 அதை நான் உனக்கு எடுத்துட்டு வரலடா, லிஃப்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன்டா. என்னடா நீ எடுத்து குடிச்சிட்ட கொப்புன்னு? இப்ப என்னடா வேணும் சீக்கிரம் கேளுடா. என்ன கேக்குறான்? ஹேமர் வேணுமா? ஹேமரு இங்க எங்கேயும் இல்ல. ஓகே இங்கேயும் இல்ல. ஓகே இதுவும் ஸ்க்ரூ டிரைவர் தான். ஓகே இங்கேயும் ஸ்க்ரூ டிரைவர் தான் இருக்கு. ஏய் இப்ப கீழே போற வழியை மூடிட்டாங்களா? ஓ அதான் என்னமோ சரிஞ்சு விழுந்த மாதிரி சத்தமா? அட பாவீங்களா, கீழே போற வழியை ஏன்டா மூடினீங்க? நியூட்ருக்கு பேட்டரி காலி ஆச்சுன்னா இப்ப நான் எப்படி எடுத்துட்டு வருவேன்? டேய் நியூட்டே பேட்டரி காலியாகவும் பார்த்துக்கோ. ஓகே ஹேமர் இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இங்கதான் இருக்கு. ஓகே ஹேமர் எடுத்துட்டு போய் நியூட்டு கிட்ட கொடுப்போம். அவன் லிஃப்ட்டை சரி பண்ணுவான். தாடா நியூட்டே சீக்கிரம் போய் லிஃப்ட்டை சரி பண்றா. பரவாயில்ல நியூட்டு நமக்கு நிறைய உதவி செய்யறான். ஓகே நட்டு போர்டில் தான் கீழே விழுது. சரி பண்றானா உடைக்கிறானான்னு தெரியல. எப்படியோ ஒண்ணு. இந்த ஆடு வேற, இந்த ஆடு தொல்லை தாங்கல. ஓகே என்னமோ அதிருது. ஓ நியூ லிஃப்ட்டை சரி பண்ணி கொண்டு வந்துட்டியா? வேற லெவல்ரா நியூட்டே நீ. ஓகே இப்போ இந்த இடத்துல நமக்கு எதுவும் தேவை இல்லையா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி நம்ம மேலே போவோம். ஓகே பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. ஆமா இன்னும் லைட்டு பிளிங்க் ஆகி ஆன் ஆகுது. என்னடா வெளிச்சம் அது? டேய் ஐயோ குட்டி சாத்தா இங்கேயோ வந்துட்டான்டா. டேய் இங்கேயாவது இவன் தொல்லை இல்லாம இருக்கலான்னு பார்த்தேன், இங்கேயோ வந்துட்டானா? அவ்வளவுதான், இனி என் ஜோலி முடிஞ்சுது. ஓகே மறுபடியும் இது லோடிங் வருது. ஓகே இந்த லெபார்டரின்னு ஒன்று வருது. ஓகே இதையும் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ப்ளஸ் நியர் டு ஸ்டார்ட்னு கேக்குது. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே நம்ம லிஃப்ட்ல இருந்து தான் இறங்குறோம். ஓகே இப்படிக்கா போவோம். ஏய் நியூட்டே எங்க தான் இருக்கியா? என்னடா செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்க? சரி அங்க நியூட்டை செட் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க எடுத்துட்டு போய் நியூட்டை செட் பண்ணி அந்த டோரை அன்லாக் பண்ணுவோம். இது என்னடா இதை வால்வ்லாம் இருக்கு, இதை திறந்தா என்ன ஆகும் தெரியலையே. சரி ஓகே ஃபர்ஸ்ட் இந்த டோரை திறப்போம். ஓகே இது என்ன டோரு? இதுதான் லெபார்டரி போல. இது என்னடா இது? ரெட்டையும் ப்ளூவையும் சேர்த்தா ஏதோ ஒன்று கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்க ரெட்டுன்ற ஒரு எலமெண்ட் இருக்கு. ப்ளூன்ற எலமெண்ட் எங்க போறது? இதுதான் ப்ளூன்ற எலமெண்ட்னு நினைக்கிறேன். ஆனா எலமெண்ட்டே இல்லையே இங்க. எப்படிடா எலமெண்ட்டை கொண்டு வர்றது நானு? ஓகே ஹார்வெஸ்ட் த பிளான்ட்னு சொல்லியிருக்காங்க. ஹார்வெஸ்டா? அதுக்கு தண்ணிலாம் தேவைப்படுமேடா. இங்க தண்ணி எதுவும் இருக்க மாதிரி தெரியல, கெமிக்கல் தான் இருக்கும் போல. ஆமா ஃபர்ஸ்ட் இந்த வழியா அதெல்லாம் இருக்கான்னு போய் பார்ப்போம். ஓகே இங்க ஏதோ ஒரு ரூம் ஒன்று திறந்துருக்கு. ஓகே இது என்னடா இது லாக்ல இருக்கு. இதுவும் லாக்ல இருக்கு. என்னடா எல்லா ரூமையும் பூட்டி வச்சிருக்கீங்க, அப்புறம் நான் எப்படா எஸ்கேப் ஆவேன்? ஓகே ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கு. இது என்னடா திறந்தா இருக்கா? அந்த பக்கம் ஏதாவது அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இப்படிக்கா போய் பாப்போம். என்னடா பாக்குற? ஆமா நீ தான் தண்ணி ஊத்துவியே, நீ வந்து தண்ணி ஊத்துரு அந்த செடிக்கு பார்க்கலாம். போடா போய் தண்ணி ஊத்துறா நியூட்டே. ஓகே ஃபர்ஸ்ட் இது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க சொல்லியிருக்க மிஷின் என்னன்னா ஹார்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நியூட்டே என்னடா போய் தண்ணி ஊத்துறா. தண்ணி ஊத்துறா நியூட்டே, தண்ணி ஊத்துறா. டேய் என்னடா அப்படியே பாத்துட்டு இருக்க, தண்ணிய ஊத்துறா. டேய் தண்ணிய ஊத்துறா, அந்த செடிக்கெல்லாம் ஊத்த சொல்லடா உன்னை யாரோ, இந்த செடிக்கு வந்து ஊத்துறா. இந்த செடிக்கு ஊத்துறா நியூட்டே, ஏன்டா இப்படி பண்ற? ஊத்துறா தண்ணிய ஊத்துறா. என்னங்க இவன் ஊத்த மாட்டான், கூட்டிட்டு போய் கிட்ட விட்டா. ஐயோ என்னடா இந்த செடியெல்லாம் கடிக்குது. கால் நியூட்டன் சொல்லியிருக்காங்க. நியூட்ட போடா போடா தண்ணி ஆடுறா அந்த செடிக்கு. அவ்வளவுதான் போடு, அந்த செடியை காலி பண்ணிடுறா. ஓகே நம்ம ப்ளூ கலர்ல வந்திருக்கு, இதான் ப்ளூ எலமெண்ட் போல. சரி ஓகே இதை கொண்டுட்டு போய் அந்த கேப்சூல்ல நம்ம போடுவோம். ஓகே போட்டாச்சு. இப்ப இது ரெண்டுத்தையும் கலந்தோம்னா நமக்கு பிங்க் கலர்ல ஒரு லிக்விட் கலெக்ட்னு போட்டிருக்காங்க. ஓகே இத அந்த குழந்தைக்கு வேற கொடுக்க சொல்லியிருக்காங்க, கொடுத்தாதான் அந்த சாவி எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க.
எதுக்கு அந்த குழந்தைக்கு கொடுக்க சொல்றாங்க? ஏன் நம்மளே குடிச்சிட்டு அந்த சாவி எடுக்க முடியாதா? சரி ஓகே, எதனா ஒரு காரணத்தோட தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ ப்ளூவையும் ரெட்டையும் ஒன்னா சேர்ப்போம். ஓகே, இங்க அந்த குட்டிச்சாத்தான் வராத வரைக்கும் நமக்கு நல்லதுதான். இங்கதான் இந்த லிக்விட் வந்து சேரும்னு நினைக்கிறேன். பாட்டில்ல பிடிக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ அங்க போய் பார்ப்போம் என்ன பண்ணணும்னு. இந்த வால்வை ஓபன் பண்ணுமா? ஐயோ, கிளாஸை கீழே போட்டு உடச்சேன்னு. சரி பரவாயில்ல, ஒருவேளை இந்த லிவர் இருக்கணுமோ? ஆமா, இந்த லிவரை தான் இழுக்கணும் போல. ஓகே, இப்போ ரெட் கலரை இழுப்போம். இழுத்தாச்சு. இப்போ நடுவில் இருக்க அந்த வால்வை இழுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பிங்க் கலர்ல உள்ள என்னமோ வந்திருக்கு. அது என்னதுன்னு வேற தெரியல. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு மேக்னட்டா கூட இருக்கலாம் மக்களே. ஏன்னா சாவி வந்து ஸ்டீல் தானே. ஸ்டீல் இழுக்கிறதுக்கு என்ன தேவைப்படும்? மேக்னெட் தான் தேவைப்படும். ஒருவேளை இந்த பிங்க் கலர் மேக்னட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாட்டில பிடிச்சிப்போம். என்னடா இது சத்தம் கேக்குது? ஐயோ, இன்னும் மேல என்னமோ நடக்குது. டே டே டே, என்னடா பண்ண? ஆஹா, வந்துட்டாயா? வந்துட்டான் குட்டிச்சாத்தான். ஐயாயோ, ஆமா நான் யாரு? இப்ப எங்க இருக்கேன்? அவ்வளவுதான் மக்களே, இந்த ஒரு வீடியோ பார்ட் 1 வெற்றிகரமா முடிஞ்சிச்சு. பார்ட் 2 நாளைக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகு கேமிங். அவ்வளவுதான்.